நான் உங்கள் சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவும் செய்தாச்சு. ஊனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதனுக்கு கையோ காலோ ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த வர்க்கத்தாரில் சில நபர்கள் விலங்குகளின் அங்கங்களை வெட்டுதல், விலங்குகளின் அங்கங்களை வெட்டி வந்து என்ன சொன்னா சேதப்படுத்தி வந்து, சில பேர் வீட்டில் நாய் வாழெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. சில பேர் வீட்டில் வந்து நாய் வந்து என்ன சொன்னான்னா வந்து சேட்டை பண்ணிட்டு வளர்த்துருப்பாங்க, அதை அப்படியே கொண்டு தூக்கு போடுவாங்க. அவங்களே கையால் தூக்கு போடுவாங்க. என்ன நாய் வந்து இருந்ததுனால சார் 2 பேர் கடிச்சிச்சு, நாங்களே கொண்டு போய் தூக்கு போட்டோம் அப்படிம்பாங்க. இது ஒரு விதத்தில் இவர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, ஊனமான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். ஊமை கூட வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு மிருகத்தை அது பண்ணிய ஒரு சிறு குற்றத்திற்காக தூக்கு போடுதல் அப்படின்னு செஞ்சாலே நம் வர்க்கத்தில் வந்து ஊமைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதை புரிஞ்சுவிடும். குஷ்டம் ஏன் வருகிறது? குஷ்டம் ஏன் வருகிறதுனா, நம்ம ஒரு அதிகார பவரில் இருக்கும்போது சிறிய குற்றத்திற்கு பெரிய தண்டனை கொடுத்தல், பிறர் சொத்தை சேதப்படுத்துதல். ஒரு மருத்துவர் தான் வந்து என்ன சொன்னான்னா வந்து தனக்கு இந்த வியாதிக்கு வந்து குணமாகாதுன்னு தெரியும், குணமாகுதுன்னு தெரிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காசு வாங்குறது, தப்பான சிகிச்சை கொடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த நபரை வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஸ்பாயில் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி நம்ம வர்க்கத்தில் வந்து இருந்த முன்னோர்கள் வந்து ஏடாகூடமாக சில செயல்கள் செய்த காரணத்தினால்தான் அந்த வர்க்கத்தில் வந்து என்ன குஷ்டம் என்று சொல்லக்கூடிய நோய் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. நமக்கு அந்த மாதிரி இப்போ இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில் வந்து நம்மளுடைய சந்ததிகள் பாதிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாதீர்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவு.